வணக்கம். இன்றைக்கி நாகை லோட்டஸ் கிச்சனில் நம்ம நுங்கு ஜூஸ் செய்ய போகிறோம். அது வந்து இந்த மாதிரி நுங்கு இருக்கும். இதில் நம்ம உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த நுங்குலேயே வந்து இந்த இந்த மாதிரி ஒரு தோல் மேலே இருக்கும். அந்த தோலை நம்ம எடுத்துகிட்டு இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இந்த நுங்கு தோல் வந்து சேர்த்து நுங்கோட சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும், உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதனால் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதை அப்படியே வந்து நம்ம கையால் இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அடிக்கலாம். அதை விட இப்போ வந்து நம்ம இதை கையாலே இதை கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சு விட்டு இது நல்லா கொஞ்சம் கூலாக்கிக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஜூஸ் குடிக்கும்போது அது கடிபடும்போது நல்லாயிருக்கும். அந்த நுங்கு சூப்பு ஜூஸ் குடிக்கும்போது இதை மாதிரி நீங்கள் நல்லா இதை கையாலே நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துங்க. அடுத்தது வந்து இதை அப்படியே 2 பாத்திரமாக எடுத்து வச்சோம். இது 2 பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆறிய பால் 1 டம்ளரு இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸு ஒரு இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் பாதாம் பிசினி வந்து ஊற வச்சது ஒரு 2 இந்த கரண்டி அளவு இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுலேயும் நம்ம பாதாம் பிசினி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நுங்குக்கு தேவையான சர்க்கரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை அடுத்தது இதுக்கு தேவையானது நம்ம எத்தனை அந்த நுங்குக்கு தகுந்த மாதிரியும் நம்ம எத்தனை டம்ளரில் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கணும். இதிலே நம்ம இனிப்பு சேர்த்துட்டோம். இதில் ஒரு லெமன் நம்ம புழிஞ்சிக்க போகிறோம். இதில் வந்து நன்னாரி எசன்ஸ் கொஞ்சம். இப்போது இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம இன்னொரு டம்ளரும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் மட்டும் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இனிப்புலாம் போதுமான நம்ம பார்த்துக்கணும். இனிப்பு கரெக்டாக இருக்குதான்னு. அதே மாதிரி இதுலேயும் நம்ம இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நம்ம இதில் 1-2 சின்ன சின்ன அந்த நுங்கோட மேலே உள்ள தோல் இருந்தாலும் அதனால் ஒன்றும் இது இல்லை, நல்லது தான். இது வந்து உடம்புக்கு ரொம்ப இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்பவும் நல்லது. இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நுங்கு ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இந்த வெய்ய நேரத்துக்கு. நன்றி, வணக்கம். மாதவ், நுங்கு ஜூஸ் குடிச்சு பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதையும் குடிச்சு பாரு. ரோஸில் இருக்குல்ல, ரோஸ், அதையும் குடிச்சு பாருங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? ஏன் சில்லுன்னு இருக்கா? ஆமாம்.